சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ராகினா கேழ்வரகு மாவில் சிம்பிளி செஞ்சு காட்ட போகிறேன். அது பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து பெரியவங்க செஞ்சுட்டு வர்றப்பா சிம்பிளி. இது ராகி மாவுப்பா, கேப்ப மாவு, கேழ்வரகு மாவு. இது 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவு தான். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் ஒரு 400 வச்சிருக்கேன். வேர்க்கடலை நல்லா வறுத்து தொலியெல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கேன். ஒரு 200 கிராம் பருப்பு வச்சிருக்கேன். எள்ளு 100 கிராம் தான். ஒரே பாத்திரத்துல இருக்கு. இது வெயிட் கூட, அது வெயிட் கம்மி. 100 கிராம்னா இவ்வளவுதான் வருது. 100 கிராம் அது. இப்போ இதுல நான் சிம்பிளி செஞ்சு காட்ட போறேன்ப்பா. இந்த மாவை இதுல போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கறணும்ப்பா. எப்பவுமே இனிப்பு பொருளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டா நல்லா இருக்கும். நல்லா உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா பிணையக்கூடாதுப்பா. இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கிறணும். இப்ப தோசைக்கல்ல வச்சு இதை தட்டி எடுத்துக்கலாம். நல்லா லேசா தட்டணும். ஒரே ரவுண்டா வரணும்லாம் கணக்குல. இது நம்ம பிச்சு தான் போட போறோம். அதனால இப்படி நம்ம தட்டி சுத்த எடுத்துக்கிறணும்ப்பா. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம இழுத்து லேசா நம்ம தட்டிக்கிறணும். திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. வேணா கொஞ்சம் வேணா ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயா பார்த்து ஊற்றணும். லைட்டா வேணா எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தி எண்ணெய் தேவைன்னு இல்லை, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ இந்த தட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நான் சுட்டு நான் எடுத்து காட்டுறேன்ப்பா. இது மாதிரி ஒரு 7 அடை வந்துச்சுப்பா. 6 அடையை பிச்சுட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா பிச்சு போட்டுக்கிறணும். நல்லா வெந்துருச்சு. குட்டி குட்டியா நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இத மிக்சியில போடணும்ப்பா. இந்த கடலை, வேர்க்கடலை, எள்ளு எல்லாம் பொடிச்சுக்கலாம்ப்பா. ரொம்ப நைஸா வேணா, ஒரு அளவுக்கு பொடிச்சுக்கலாம். ஓரளவு பொடிச்சாச்சுப்பா. இது எள்ளும் வேர்க்கடலையும் பொடிச்சாச்சு. இதுல போடுறேன். இப்ப இந்த வெல்லத்தை தட்டி வச்சிருக்கப்பா, இதையும் போட்டு பொடிச்சுக்கலாம். இப்ப வெல்லத்தையும் மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சாச்சுப்பா. இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம்.
கலந்து ஒரு தட்டில் பாதி எடுத்து வச்சுக்கிட்டேப்பா. இப்போ இந்த பிச்சு போட்டதை நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி இது கூட கலந்துருவோம். பாருங்க, இப்படி போட்டுக்கறணும்ப்பா. போட்டு கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுக்கறணும். அடுத்து எல்லாத்தையுமே நான் இப்போ பொடிச்சு போட்டுருவேன். இப்போ ரெண்டாவது ஒருக்கு அரைச்சிட்டேப்பா, அதையும் போட்டுட்டேன். அப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் பொடி தூவிக்கலாம். இப்போ லாஸ்ட்டும் அரைச்சாச்சுப்பா. அப்படியே நல்லா தூளாக வந்துருச்சு. இப்போ பாருங்க, அப்படியே புட்டா உதிருது பார்த்தீங்களா. இப்போ இந்த கோரை பவுடரையும் பரசலாக போட்டுக்கலாம். போட்டு இப்போ பெரட்டணும்ப்பா. இப்போ இதை நல்லா எல்லாம் ஒன்று போல கலக்கியாச்சுப்பா. இன்னும் உருண்டை பிடிக்க வேண்டியதாப்பா. சிம்பிளி உருண்டை இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. இதில் கேழ்வரகுல கால்சியம் சத்து, அயன் சத்தெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இரும்பு சத்து இருக்குது. எள்ளுலையும் இரும்பு சத்து, கால்சியம் சத்து இருக்குது. வேர்க்கடலை பருப்புல பல விதமான புரத சத்தெல்லாம் இருக்குது. ரொம்ப உடம்புக்கு நல்லது, சத்தான ஃபுட்டு. இந்த உடம்பு தேத்தணும், உடம்பு வெயிட் இதாகணும், நல்லா பளபளன்னு இருக்கணும், எலும்புகள்லாம் உறுதியா இருக்கணும். இந்த கூணு விளைஞ்சுக்கிட்டு இருக்குது, எலும்புல சத்து இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறவங்க, இந்த கால் வலிக்காரவங்க எல்லாரும் இதை சாப்பிடலாம்ப்பா. வயசானவங்கல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாம் சாப்பிடலாம். அப்படி சத்தான உணவு. அந்த காலத்துல எல்லாம் வெளியே எதுவும் அவங்க கிராமத்துல எல்லாம் கடை இருக்காது. ராகியை வச்சு களி கிண்டிக்கிடுவாங்க, கூழ் செஞ்சுக்கிடுவாங்க. ஸ்வீட் வேணுமா, பசங்களுக்கு பலகாரம் செஞ்சு தரணுமா, இந்த மாதிரி கொஞ்சம் மாவலி போட்டு வீட்டில் இருக்க கடலை, வீட்டில் இருக்க எள்ளு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து இப்படி செஞ்சு வச்சிருவாங்க. இந்த ஸ்வீட்டு எந்த ஸ்வீட் இது கையிடாகப்பா. மனம் அந்த எள்ளு வாசமும். எல்லாம் நான் வறுத்தேன், உங்ககிட்ட காட்டல. எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் வறுத்து தான் நான் வச்சிருங்க உங்களுக்கு டெமோ காட்டினேன். அதை வறுத்து பொடி பண்ணேன்ப்பா. எல்லையும் வறுத்து காணும். எல்லாம் பக்குவமா வைக்கணும்ப்பா. கொஞ்சம் தீயா இதா வச்சுக்கிட்டு வறுக்கும் போது படப்படன்னு வெடிக்கும், ஒரு வாசம் வரும். அப்ப இறக்கணும். பச்சையா போட்டாலும் எள்ளோட வாசம் நம்மளுக்கு வராது. ரொம்ப நம்ம அசால்ட்டா விட்டாலும் கறி போயிடும். அந்த படப்படப்படம் வெடிச்சு ஒரு வாசம் வரும்போது டக்குன்னு அடுப்பா பண்ணிட்டு எடுத்துடணும்ப்பா. அந்த மாதிரி எல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. கடலையும் பக்குவமா வறுத்து நீங்க இந்த மாதிரி நான் மணல் போட்டுதான் மொத்தமா வறுத்து வச்சுக்குவேன். அப்பப்ப எடுத்து பசங்க சாப்பிடட்டும். எப்பவுமே வீட்டுல நான் கடலை வச்சிருப்பேன், வேர்க்கடலை. அந்த மாதிரி வறுத்தோம்னா அப்படியே இங்க உட்கார முடியலப்பா. வாசம் கொண்டாங்குது. அவ்வளவு நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், சத்தாவும் இருக்கும், ஹெல்த்தி. ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இதுக்கு போய் நம்ம கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு தின்னோம்னா அது விளங்கான ஸ்வீட்டை போட்டு வெள்ளை சர்க்கரையை போட்டு செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை தின்னு வயிற்ற கெடுத்து உடம்பு கெடுத்துட்டு போறதுக்கு பேசாம இப்படி செஞ்சு பசங்களுக்கு தரலாம். கடைக்கு போய் வாங்கிட்டு வரதே இருந்தா ஆகும் அரை மணி நேரம். இப்ப வேலைக்கு போறவங்க கூட செஞ்சுக்கலாம். ஒரு நேரம் நைட்ல செஞ்சு வச்சுக்கலாம், இல்லாட்டி லீவு நாள்ல செஞ்சுக்கலாம். பிள்ளைகளுக்கு அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வச்சுக்கலாம்ப்பா. இது ஒரு வாரத்துக்கு தாங்கும்ப்பா. அது ஒரு 4 நாளைக்கு வெளியே வச்சுட்டு அப்புறம் வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். முதலே கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம். 4 நாளைக்கு வெளியவே வச்சாலும் இது சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சு நீங்க பிள்ளைகளெல்லாம் நல்லபடியா வளங்க, நீங்களும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இவ்வளவுதான் நான் சொல்றது. வாழ்க்கை வளமுடன். இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.